ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் சனிக்கிழமைதும் இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். கேபிக்கு வந்த ஃபோனை மீரா எடுத்து பேசுகிறா. பூரி சம்மந்தப்படுத்தி பேசணும்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க கிட்ட பூரியை பற்றி தப்பாக பேசிடுறாங்க. இதை பார்த்த கேபி பலான கன்னத்தில் ஒரு அறை விட்டுட்டு அவசரமாக வெளியில் கிளம்பி போகிறாரு. செர்ரிக்கு நக்ஷத்ராவோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்கிறா, இந்த மாதிரி நக்ஷத்ரா பப்பில் இன்னைக்கு ஓவராக குடிச்சிட்டா, அதை பார்த்த ரவுடி பசங்க அவளை தனியாக கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் வேணாம் வேணான்னு சொன்னாலும் இவளே போயிட்டுருக்கா, அவளை எப்படியாவது நீ காப்பாற்றிக்கோன்னு சொல்கிறா. செர்ரி அது சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்க பூமி என்னன்னு வந்து கேட்குறா. பூமி கிட்ட சொல்ல, நீ போய் காப்பாற்று, ஏதோ அவள் ஆபத்தில் இருக்கா போல இருக்கு, போ செர்ரி அப்படின்னு சொல்ல செர்ரி போய் காப்பாத்துறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது செர்ரி கிட்ட சொல்றா, என்னால நடக்க முடியல, என்ன தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்றா. செர்ரியும் தூக்கிட்டு வராரு. இதை பார்த்த மருதாணி, ஐயோ அபூர்வா அப்படின்னு கத்த அபூர்வா வந்து பார்க்குறாங்க. என்னடி கூத்துது, இறங்கடி முதல்ல அப்படின்னு சொல்ல, ஏன் புருஷன் தானே என்னை தூக்கி வச்சிருக்கான், உனக்கு என்ன இதில், வா செர்ரி என்னை தூக்கிட்டு உள்ள போ அப்படின்னு சொல்கிறா. ஐயோ இந்த கன்றாவி என்னால் பார்க்க முடியலையே, நீயாவது அவளை கீழே இறக்கி விடுறா அப்படின்னு சொல்ல செர்ரி சொல்கிறாரு, நான் மாமாவை கூப்பிட்டுமா, அவர் வந்தாருன்னா இவ எப்படி குடிச்சிருக்கான்னு தெரியும், நீங்கள் எப்படி இவளை வளர்த்துருக்கீங்கன்னு அவருக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்ல வாயை முடிக்கிட்டு இருக்காங்க. செர்ரி என்னை கூட்டிகிட்டு போ, ரூமுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த கூத்தையெல்லாம் பூமியும் பார்க்குறா. துருவும் தாராவும் ரெண்டு பேருமே ககன் வீட்டுக்கு வந்து ககன் கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் பூமி வீட்டுக்கு போனீங்க, அது மட்டும் இல்லாமல் பூமியும் இங்கே வரா, நீங்களும் அங்கே போகிறீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதுக்கு அப்படி பண்ணீங்க, எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு தாரா சொல்ல ககன் சொல்கிறாரு, அவள் ப்ராப்ளத்தில் இருக்கிறதுனால தான் நான் அங்கே போனேன் அப்படின்றாரு. உங்கள் தங்கச்சி வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னா சொல்லிடுங்க, நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு தாரா சொல்ல, நான் சொன்னதுனால தான் அவன் அங்கே போனான் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. உங்கள் பையன் மேலே நான் உயிரே வச்சிருக்கேன் அத்தை, அவர் இல்லைன்னா நான் செத்துருவேன், பூமி பேரை சொல்லி அவரை மாற்ற நினைக்காதீங்க அத்தை அப்படின்றா. உடனே ககன் சொல்கிறாரு, இனிமே இது மாதிரியெல்லாம் நடக்காது, அப்படி நடக்காதுன்னா எதுக்காக நீங்கள் அங்கே போனீங்க, அந்த ஒரு காரணத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு தாரா கேட்க, அவளுக்கு ஒரு கையெழுத்து வேணும், அதுக்காக அவள் இங்கே வந்தா, அவள் ஒரு ஆபத்தில் இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சது, அதனால தான் நான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்ல, அவளுக்கு கையெழுத்து வேணுமா, அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுங்க, நீங்கள் கையெழுத்து கேட்கும்போது அவள் போடலைல்ல, இப்போ உங்கள் கையெழுத்து அவளுக்கு தேவைப்படுது, அதனால் முதல்ல டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு தேவையான கழுத்தை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்ல, துருவும் ஆமாம் மச்சான் நீங்கள் அப்படியே செய்யுங்கன்னு சொல்ல ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் எப்படியாவது பூமி கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு சாரதா பூமி வீட்டுக்கு போய் பூமி கால் பண்ணுறாங்க. நான் இங்கே தாம்மா இருக்கேன், வாமா வெளியில் அப்படின்ன உடனே பூமி ஓடி வரா. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ககன் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி தான் மிரட்டி சைன் வாங்குவாமா அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இவ்வளோ நாள் மாமா விட்டு பிரிஞ்சிருக்கீங்கள, அதை கம்பேர் பண்ணும்போது என்னோடய வாழ்க்கையெல்லாம் பெருசு இல்லாத, நான் சமாளிப்பேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு தேத்தி அனுப்புகிறா. சரத்சந்திரா ஷோபா ஃபோட்டோ முன்னாடி போய் அழுவுறாரு. உன்னை கொலை பண்ணிட்டதா இப்போ கேள்விப்படுறேன், யார் பண்ணியிருப்பா, எதுக்கு பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியல, யார் பேச்சை நம்புறதுனே எனக்கு தெரியலம்மா, ஒரு பக்கம் என்னோட வாழ்ந்துட்டுருக்கிற அபூர்வாவியா, இன்னொரு பக்கம் என் ரத்த சம்பந்தமான பூமி சொல்கிறதையா, எனக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உன்னை கொலை பண்ணது நிரூபிச்சிட்டாங்கன்னா அவங்க யாராக இருந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன், அவங்கள கொன்னே போடுவேன் அப்படின்னு அங்கேருந்த தீபத்து மேலே சத்தியம் பண்ணுறாரு. இது எல்லாமே அபூர்வா மறைஞ்சிருந்து கேட்குறாங்க. மறுநாள் காலையில் நக்ஷத்ரா தூங்கி எந்திரிக்கும் போது பக்கத்தில் செர்ரி படுத்திருந்ததை பார்த்த உடனே செர்ரியை காலால் எட்டி ஒரு உதைக்கிறா. நீ எப்படா என் பக்கத்தில் வந்து படுத்த அப்படின்னு கத்துறா. என்னடி பேசுகிற, நீ தான் நைட் என்ன இங்கேயே படுன்னு சொன்னியேடி அப்படின்னு எல்லாம் சொல்ல, உன்னைய என் பக்கத்தில் படுன்னு சொன்னேன், இந்த மாதிரி பொய் பேசாத அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, நேற்று பப்பில் நிறைய குடிச்சிட்டு ரவுடிங்கிட்ட மாட்டிக்கிட்ட, அவங்ககிட்ட இருந்து நான் தான் உன்னை காப்பாற்றினேன், அது மட்டும் இல்லை நீ தான் என் புருஷன் அப்படி இப்படின்லாம் எனக்கு கிஸ் பண்ணியாடி அப்படின்னு சொல்ல மம்மின்னு கத்துறா. உடனே அபூர்வா வராங்க. என்ன மம்மி இவன் சொல்கிறதெல்லாம் நிஜமா அப்படின்னு கேட்குறா. என்னை தூக்கிட்டு வந்ததா சொல்கிறானே மம்மி, உண்மையா அப்படின்னு கேட்க உடனே அபூர்வா பிளேட்டை மாற்றிடுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்கல பேபின்றாங்க. சரி உடனே பூமியை கூப்பிட பூமி வரா. பூமி நீ சொல்லு, நைட் என்ன நடந்தது நீ சொல்லு. ஆமாம் நக்ஷத்ரா, உன்னை தூக்கிட்டு வந்ததெல்லாம் செர்ரிதா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ அவனோட ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும், அவனோட சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக நீ என்ன வேணாலும் பொய் சொல்வ அப்படின்னு அவளை நம்பாமல் போகிறா. இங்கே சாரதா டிஃபன் பண்ணி வச்சுருக்காங்க, உப்புமாவும் அந்த சாம்பாரும். அந்த நேரத்தில் இந்த தாரா வந்து என்னத்தை பண்ணுறீங்க அப்படின்னோடனே, இல்லைம்மா அவங்களுக்கு நான் சர்வ் பண்ண போகிறேன் அப்படின்ன உடனே,
உப்பை எடுத்து உப்புமாவில் கொட்டிடுறா, காரத்தை எடுத்து சாம்பாரில் கொட்டிடுறா. என்ன பண்ணுற அப்படின்னவனே, இப்போ எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ணுங்க அப்படின்றா. என்னம்மா சொல்கிற, நீங்கள் சர்வ் பண்ணுறீங்களா இல்லைன்னா நான் இந்த வீடியோவை உங்கள் பையனை காட்டட்டுமான்னு மிரட்ட, சரிம்மான்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணுறாங்க. என்னம்மா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு பூரியும் ககனும் கேட்க, அந்த நேரத்தில் ரொம்ப நல்லவ மாதிரி அங்கே என்ட்ரி கொடுக்குறா தாரா. இதோ நான் வந்துட்டேங்க, உங்களுக்காக நான் சமைச்சிட்டு வந்திருக்கேன். ஏதோ அத்தை அவங்க பழைய மருமக நினைப்புலேயே ஏதாவது செஞ்சுருப்பாங்க, அப்படி இப்படி போகிறது சகஜம் தானே. நான் உங்களுக்காக சூப்பராக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் 2 பேருமே சாப்பிடுங்கன்னு சர்வ் பண்ணுறா. ஆமாம், ரொம்ப நல்லா சமைச்சிருக்கே, உனக்கு தான் சமையல் வராதே அப்படின்னு ககன் கேட்க, எல்லாமே உங்களுக்காக நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறா. சரி ககன், நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னும் போது, மறக்காமல் அவகிட்ட நீங்கள் சைன் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா தாரா. சாரதா இதெல்லாம் நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. பசங்களுக்கு சாப்பாடு இப்படி பண்ணிட்டாலேன்னு அழுதுட்டு இருக்கும்போது பூமி ஃபோன் பண்ணுறா. என்ன மாமா கிளம்பிட்டாரா அத்தை அப்படின்னு கேட்க, கிளம்பிட்டாருமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஆச்சு அழுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு அவ கேட்க, தாரா சொல்லி அனுப்பியிருக்காமா, டைவர்ஸில் சைன் போட்ட பிறகு அவனை போட சொல்லியிருக்காமா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியெல்லாம் சொன்னாலா, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறா. ககன் வந்த உடனே டைவர்ஸ் பேப்பரை நீட்டுறார். இந்தா இதில் சைன் போடு, அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு சைன் போடுவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பூமியும், நீங்க சைன் போட்ட பிறகுதான் நான் சைன் போடுவேன், ஏன் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்கறா. சரி ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே சுனந்தா வீட்டுக்குள்ள போறாங்க. பூமி ககன் கையை டைட்டா பிடிச்சிட்டு நடந்து போக, என்ன அப்படின்னு முறைக்க, சும்மா நம்ம 2 பேருமே ரொம்ப அந்யோன்யமா இருக்கோன்றது நான் சொல்லியிருக்கேன், அதனால நடிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. சுனந்தா இவங்க 2 பேரையும் பார்த்து, ரொம்ப நல்ல சூப்பர் ஜோடி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா மேடம், எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு ககனை பற்றி ரொம்ப பெருமையாக அடிச்சு விடுறா. ககனோ முறைக்க, ப்ளீஸ் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு கண்ணடிக்கிறா. காஃபியும் பிஸ்கெட்டும் தராங்க. பூமி காஃபி எடுத்துக்கிறா. ககன் எடுக்க போகும்போது, என்ன மாமா மறந்துட்டியா அப்படின்றா. ஒன்றும் புரியாமல் குழப்பத்தோட பார்க்க, எங்களுக்கு ஒரு காஃபி போதும் மேடம், நான் குடிச்சு கொடுத்தாதான் இவர் குடிப்பாரு அப்படின்னு சொல்ல, ககனோ பயங்கரமாக முறைக்கிறாரு. அதுக்கப்புறம் காஃபியும் வாங்கி குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு பிஸ்கெட் எடுத்து கடிச்சு கொடுக்குறா. இந்தாங்க மாமா சாப்பிடுங்க. பிஸ்கெட்டு கூட அப்படிதான் மேடம், நான் கடிச்சு கொடுத்தாதான் இவர் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்ல, முறைச்சிக்கிட்டே வாங்கி சாப்பிட்றாரு. பாவம், இந்த சீன் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இங்க இருந்தா இவ வேற ஏதாவது பண்ணுவான்னு சொல்லிட்டு, மேடம் எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் எங்க சைன் போடணும் அப்படின்னு கேட்க, அவங்க அந்த பத்திரமும் இவங்களுக்கும் ட்ரெஸ்ஸும் வச்சு கொடுக்க, இவங்க 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ககன் கை மேல பூமி கையை வச்சு, இவளை எப்பவும் கைவிட்டுறாதப்பா அப்படின்னு சொல்ல, என்ன சின்ன வயசுல காப்பாத்துனது கூட இவர் தான் மேடம் அப்படின்னு இவ சொல்ல, அவளை நல்லா பாத்துக்கப்பா அப்படின்றாங்க. வெளியில வந்தவனே, இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணு அப்படின்னு ககன் சொல்ல, ஐயோ மாமா, அதுல கையெழுத்து போட கூட எனக்கு சக்தியே கிடையாது, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முதல்ல கூட்டிட்டு போய் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு இழுத்துட்டு போறா. நிறைய ஆர்டர் பண்றா, பீஸா பர்கர்னு ஆர்டர் பண்ணி அவ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கா. இது எல்லாமே முடக்காகாடி, ஒருத்தையே உள்ள சாப்பிடலாமா அப்படின்னு ககன் கேட்க, வேணா நீங்க எடுத்துக்கோங்க, நான் சந்தோஷமா இருக்கும்போது நிறைய சாப்பிடுவேன் மாமான்றா. இங்க சரச்சந்திரா போலீஸை போய் மீட் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அவர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. பிரேஸ்லெட் பெட்ட 2 டிஎன்ஏ இருக்கு, ஒன்னு வந்து உங்க ஒய்ஃப், அது இன்னொன்னு யாருன்னு தெரியல. அந்த பிரேஸ்லெட் வாங்கின 10 பேர் லிஸ்டோட காட்டுறாங்க. அந்த 10 பேர் லிஸ்ட்டில் வந்து அபூர்வாவோட ஃபோட்டோவும் இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப குழப்பமாயிடுது. அப்போ இதை பண்ணது அபூர்வாவா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே அவர் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இங்கே ககன், இந்த பேப்பரில் சைன் பண்ணி வை, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு வரதுக்குள்ள, அப்படியா அப்படின்ட்டு இவ அந்த பர்கரில் இருக்க தக்காளி சாஸ் எல்லாம் ஊற்றிடுறா. அது மேலே வந்து பார்த்த ககன் பயங்கரமாக திட்டுறாரு. அப்போ அந்த நக்ஷத்ரா பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறா, வந்து பாருங்க அப்படின்னு மாட்டி விடுறதுக்காக ஃபோன் பண்ணுறா. அவங்க அப்பா இந்த குழப்பத்திலேயே போய் ஒரு மரத்து மேலே மோதிடுறாரு. நான் இப்போ சைன் போட மாட்டேன் மாமா, அப்ளிகேஷன் கிடைச்ச பிறகு தான் நான் சைன் போடுவேன், அதுவரை நம்ம 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் சாபம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றா. எரிச்சலோடு பார்த்துக்கிட்டு இருக்காரு ககன். இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க.